வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி, துணைநிலை ஆளுநர் பங்கேற்பு. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் தாலி செயின் பறிப்பு, 4 மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்த போலீசார். கோடை காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி? குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி அறிவுரை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. புதுச்சேரியில் இந்தி மொழி திணிப்பை கைவிடக் கோரி பல கட்ட போராட்டம். தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் கலந்தாய்வு கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கோடை வெப்பம் தணிக்க வேண்டியும் 57வது மகா சமுத்திர ஆரத்தியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி பொதுமக்களை வாட்டி வதைக்கிறது. இன்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டிய நிலையில் கோடை வெப்பம் தணியவும் மழை பெய்யவும் மக்கள் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமை செயலகம் எதிரில் உள்ள கடற்கரை சாலையில் இரவு நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நடைபெறும் இந்த ஆரத்தி விழா இம்முறை சிறப்பு ஆன்மீக நிகழ்வாக அமைந்தது. இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். கோடை வெப்பம் தணியவும் புதுச்சேரியில் நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. மேலும் இந்த மகா ஆரத்தி விழாவை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். வேத மந்திரங்கள் ஒலிக்க தீப ஒளியில் ஆன்மீக சூழல் நிலவிய இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை பகுதியை பக்தி நிறைந்த திருவிழா தலமாக மாற்றியது. மழை வேண்டியும் வெப்பம் தணிய வேண்டியும் மக்களின் ஒருமித்த பிரார்த்தனை இந்த 57வது மகா சமுத்திர ஆரத்தி விழாவின் முக்கிய அம்சமாக அமைந்தது. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் தாலி செயின் பறித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் 4 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் 63 வயதான கீதா. இவரது கணவர் சந்திரன் இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கொசப்பாளையம் வேல்முருகன் நகரில் உள்ள முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கீதா வீட்டுக்கு திரும்பி வந்தார். கீதா வீட்டுக்குள் நுழைய முயன்றபோது மர்ம நபர் ஒருவர் கீதாவின் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தாலி செயினை அறுத்து கொண்டு தப்பி ஓடினார். உடனே கீதா சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். தொடர்ந்து பொதுமக்கள் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கீதாவிடம் விசாரணை நடத்தினர். அப்போது வெள்ளை சட்டை அணிந்த ஒரு சிகப்பு நிற நபர் தாலி செயின் அறுத்து சென்றதாக கூறினார். இதையடுத்து போலீசார் கீதாவிடம் புகார் பெற்று வழக்கு பதிந்தனர். முதற்கட்டமாக சம்பவம் நடந்து திருமால் நகர், அண்ணா நகர் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் துப்பு துளங்கியது. அப்போது அண்ணா நகர் 8வது கிராஸ் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் கட்டுமான தொழிலாளியாக பணியாற்றி வரும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மண்டல் என்கிற ஜோயல் என்பவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த திருடப்பட்ட தாலி செயின் மற்றும் பிற நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர்.
இதையடுத்து அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜேஷ் மண்டல் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மேற்கு வங்கத்தில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கட்டுமான பணிக்காக புதுச்சேரிக்கு வந்ததாகவும் பணம் தேவை இருந்ததால் நகைப்பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக விசாரணை நடத்தி குற்றவாளியை சில மணி நேரங்களில் பிடித்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், குற்றப்பிரிவு போலீசார், கிழக்கு குற்றப்பிரிவு போலீசார் ஆகியோரை டிஐஜி சத்தியசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன், கிழக்கு எஸ்பி ஸ்ருதி ஆகியோர் வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். இதுகுறித்து நிருபர்களிடம் கிழக்கு எஸ்பி ஸ்ருதி கூறுகையில், இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடந்து 4 மணி நேரத்தில் போலீசார் விரைந்து குற்றவாளியை பிடித்தனர். இதற்கு முக்கிய காரணம் திருமால் நகர் மற்றும் அண்ணா நகர் பகுதி பொதுமக்களின் கூட்டு முயற்சியால் குற்றவாளியை பிடிக்க முடிந்தது. சம்பவம் நடந்த இடத்தின் அருகே உள்ள வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அப்பகுதி மக்கள் உடனே கொடுத்தனர். அதனால்தான் குற்றவாளியின் அடையாளம் தெரிந்து எந்த வழியாக அவர் சென்றார் என்று கண்டுபிடித்து அவரை கைது செய்தோம். இந்த சம்பவம் மூலம் சிசிடிவி கேமராவின் முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிய வரும் என்று நம்புகிறேன். சிசிடிவி கேமரா பொருத்துவது மூலம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மட்டுமின்றி குற்ற சம்பவங்களை தடுப்பது மற்றும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க முடியும் என்றார். கோடைக்கால வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் உடல்நல பாதுகாப்பு குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்துள்ளார். கோடைக்கால வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் உடல்நல பாதுகாப்பு குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக முக்கியம் எனவும் அவர் கூறினார். வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமானது நீர்ச்சத்து குறைவு ஆகும். உடலில் இருந்து தெரியாமல் நீர்ச்சத்து குறைவதால் குழந்தைகள் விரைவில் சோர்வு அடைவதுடன் உடல் பலவீனம், வாயில் உலர்வு போன்ற அறிகுறிகளும் தோன்றும். இதனை தவிர்க்க குழந்தைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுப்பதுடன் பழச்சாறு, மோர், சூப்பு போன்ற திரவ உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும் என மருத்துவர் அறிவுறுத்தினார். மேலும் கோடை காலத்தில் குழந்தைகளின் உணவு முறையிலும் மாற்றம் அவசியம். எளிதில் ஜீரணமாகும் உணவுகள் வழங்கப்பட வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்கள், காய்கறிகள், தயிர், மோர் போன்ற குளிர்ச்சி தரும் உணவுகள் குழந்தைகளுக்கு ஏற்றவை. சில குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட பழங்கள் ஒத்துக்கொள்ளாத சூழலில் அவற்றை தவிர்த்து மாற்று உணவுகளை வழங்க வேண்டும். பழங்களை நேரடியாக சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு ஜூஸ் அல்லது மில்க் ஷேக் வடிவில் கொடுக்கலாம் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் கோடை காலத்தில் அதிக காரம், எண்ணெய், டீப் ஃப்ரை உணவுகள், பிரியாணி போன்ற கனமான உணவுகளை குறைப்பது நல்லது. இவ்வகை உணவுகள் ஜீரண சிக்கல்களை ஏற்படுத்தி உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் லேசான மற்றும் சீரான உணவுகள் வழங்கப்பட வேண்டும். குழந்தைகளை தொடர்ந்து ஏசி அறையில் வைத்திருப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏசி அறையிலிருந்து திடீரென வெளி வெப்பத்திற்கு செல்லும் போது உடல் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு சளி, அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே வெப்பநிலை மாற்றத்தை மெதுவாக ஏற்படுத்துவது முக்கியம். வெயிலில் விளையாடி வந்த உடனே குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவது கூட தவிர்க்கப்பட வேண்டும். உடல் வெப்பம் சீராகிய பின்னர் மட்டுமே குளிக்க செய்ய வேண்டும். இல்லையெனில் சளி மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் கோடை காலத்தில் சிக்கன் பாக்ஸ், டைபாய்டு, வைரஸ் காமாலை போன்ற தொற்று நோய்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர் எச்சரித்தார். சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு மற்றும் தேவையான தடுப்பூசிகள் மூலம் இவ்வகை நோய்களை தடுப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு போதுமான நீர்ச்சத்து, சீரான உணவு மற்றும் வெப்பநிலை மாற்றங்களில் கவனம் ஆகியவை மிகவும் அவசியம். பெற்றோர் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலே குழந்தைகளை பல நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்தார். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை ஃபேனோ இதுலயோ ஏசியில இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா கண்டினியூஸா ஏசியில எடுத்துட்டு திடீர்னு வெளியே வர்றதோ வேணாம். அதே குழந்தைங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேர்த்துச்சுனாலும் உடனே போய் குளிக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டு வேர்வை அடங்கினதுக்கு அப்புறம் ஃபேன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். ஏன்னா வேர்வை வரும்போது ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பனா இருக்கும். டப்புன்னு போய் குழந்தை அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றிச்சிங்க, மேலே ஊற்றிச்சிங்க, தண்ணி வேர்த்துருக்கு அப்படியே ஊற்றுறாங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சைனஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே போல் ஏசிக்குள்ள போனாலும் அந்த குளிர்ந்த நீரும் உள்ள போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு, குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கு, டயர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இதோட முக்கியமா யூஸ்வலா இந்த சீசன்ல நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். நம்ம ஒரு ஆனுவல் எக்ஸாம் டைம், இந்த சம்மர் சீசன் வரும்போது சிக்கன் பாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, டைஃபாய்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வைரல் ஃபீவர், ஜாண்டிசஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ்னாலையும் இந்த எபிடமிக் மாதிரி வரும் இந்த சீசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தடுப்பூசிகள் போட்டுக்கிறது, சிக்கன் பாக்ஸ் ஊசிலாம் போட்டுக்கோங்க சொல்லுங்க. டைஃபாய்டு ஊசி இதெல்லாம் போட்டாலே, இந்த குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டாலே இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்தார். கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிந்தவுடன் கேஸ் விலை 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இனி டீ, காஃபி மற்றும் ஹோட்டலில் அனைத்து விலையும் ஏற துவங்கும். சங்கிலி தொடர்பான அனைத்து விலையும் ஏற துவங்கும் என்பதால் வணிக சிலிண்டர்களுக்கான விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், தேர்தலில் ஸ்திரமான ஆட்சி அமையக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும். 22 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மோதல்கள் இல்லை, பத்திரிகைகள் தான் அவ்வாறு கூறியதாக தெரிவித்த வைத்திலிங்கம், காங்கிரஸ் சார்பில் கூடுதலாக போட்டியிட்ட 6 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர் என்றார். நீக்கப்பட்டவர்கள் எப்படி விமான நிலையத்தில் ராகுல் காந்தியை பார்க்க முடியும் என கேட்டதற்கு, அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது புகார் தெரிவித்ததாக வைத்திலிங்கம் பதிலளித்தார். தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று மன்னிப்பு கேட்டால் விசாரணை நடத்தி உரிய தண்டனை கொடுத்து சேர்க்கப்படும் என்றார். விஜயின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்குமா என்ற கேள்விக்கு 4ஆம் தேதி பார்ப்போம் என கூறிய வைத்திலிங்கம், திமுக காங்கிரஸ் ஒத்த கருத்து இல்லை என சிபிஎம் பாலகிருஷ்ணனின் குற்றச்சாட்டை வைத்திலிங்கம் மறுத்தார். புதுச்சேரி ஏஐடியூசி சிஐடியு சார்பில் புதுச்சேரியில் மே தின ஊர்வலம் நேற்று மாலை நடைபெற்றது. ஏஐடியூசி சிஐடியு சார்பில் புதுச்சேரியில் மே தின ஊர்வலம் நேற்று மாலை நடைபெற்றது. ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா, சிஐடியு மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அந்தோணி, சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் சுதா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், சிஐடியு பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஏஐடியூசி சிஐடியு சங்கங்களைச் சேர்ந்த பலரும் பங்கேற்றனர். காமராஜர் சாலை, பாலாஜி தியேட்டர் எதிரே இருந்து ஊர்வலம் புறப்பட்டு அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, சுதேசி மில் அருகே நிறைவடைந்தது. தொடர்ந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் அருகே சாராய கடையில் பனைமரம் சரிந்து மின்கம்பிகள் அறுந்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகில் உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சாராய கடை அருகே திடீரென பனைமரம் ஒன்று சரிந்து விழுந்தது. இந்த மரம் அருகில் சென்ற மின்சார ஒயர்களின் மீது விழுந்ததால் மின்கம்பிகள் துண்டிக்கப்பட்டன. இதன் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட மின்கம்பிகள் 2 முதல் 3 இடங்களில் சாலையில் கிடந்ததால் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதனால் பெரிய விபத்துகள் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அங்கு இருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள ஸ்ரீ அமிர்தா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற யோகா பண்பு பயிற்சி முகாமில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி மூலகுளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்த வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற யோகா பண்பு பயிற்சி முகாமில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் புதுச்சேரி சிவராம்ஜி யோகா மையம் மற்றும் சமர்ப்பணம் சேவை மைய நிர்வாகிகள், மாதா அமிர்தானந்த மைய அம்மாவின் சீடர்கள், யோகா பயிற்சியாளர்கள், இந்த யோகா பண்பு பயிற்சி முகாமில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாரத நாடு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருப்பதை எடுத்துச் சொல்லும் கலை இந்த யோகா கலை. இந்த யோகா பயிற்சி முகாமில் உங்களோடு சேர்ந்து அந்த அனுபவத்தை பெற வந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான மனித சமுதாயத்தை வழிநடத்தும் கூடிய பல நல்ல விஷயங்களை பாரத நாடு இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. அறிவியல், மருத்துவம் என்று சொல்லிக் கொண்டு போகலாம். அதில் மிகவும் சிறப்பானது இந்த யோகா கலை. இந்த யோகா கலை பழங்காலத்தில் பாரதத்தில்தான் தோன்றியது என்றாலும் இன்று அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், அரபு நாடுகளிலும் என்ற உலகம் முழுவதும் 150க்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யோகாவை தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு ஆர்வத்தோடு பயிற்சி செய்து வருகிறார்கள். அதுதான் யோகாவின் சிறப்பு. அதனால் உலகமே இன்று பாரத நாட்டை பெருமையோடு பார்க்கிறது. அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நாம் மனதார நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த யோகா கலையை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்ற பெருமை அவரை சேரும். 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. பாரத பிரதமர் எடுத்த அந்த முயற்சிக்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யோகா நமக்கு கிடைத்த ஒரு வரம்.
அது நம்முடைய உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியமாக வைக்கும். இன்றைய பரபரப்பான உலகத்தில் நாம் சரியாக ஓய்வு எடுக்க முடிவதில்லை, சரியாக தூங்க முடிவதில்லை, முறையான சாப்பாடு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் டயாபெட்டிஸ், பிரஷர் போன்ற பலவிதமான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஏற்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் பல சவால்களை சந்திக்கிறார்கள். கல்வி அழுத்தம், போட்டி மனப்பான்மை, மொபைல், லேப்டாப் போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமாக பயன்படுத்துவது போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் இதுதான்: நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் யோகா பயிற்சி செய்யுங்கள். அது உங்களை ஆரோக்கியமாக வைக்கும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை, நினைவு ஆற்றலை அதிகரிக்கும். மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இளமை பருவம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் வளர்த்து கொள்ளும் பழக்கங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதனால் யோகா பயிற்சி போன்ற நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து யோகா பயிற்சி செய்யுங்கள். அது நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அதை யோகா நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய மாணவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமான பாரதம் உருவாக முடியும். இந்த முகாமில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசனமும், யோகா பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். தினமும் குறைந்தது 20 நிமிடம் யோகா செய்யுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையில் பழக்கமாக வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருக்கும். முடிவாக, இந்த அருமையான முகாமை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன் என்று அவர் உரை நிகழ்த்தினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான தேவா. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் போது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் மே தின விடுமுறையொட்டி நேற்று தேவா சொந்த ஊர் வந்திருந்தார். இதனிடையே நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது தமிழ் மற்றும் அங்கிருந்த தேவா ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு இரும்பு ராடு, பைப்பு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். அதில் இரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அந்த கும்பல் பைக்கில் தப்பிச் சென்று விட்டது. இதைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பன் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி அங்குள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ராகுல் புகார் அளித்தார். அதன் பேரில் தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. சங்கத் தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பிசிகா பாவாணன், விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன், தமிழ் மல்லன், துரை மாலிரையன், எல்லை சிவக்குமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் ஒன்றிய அரசின் இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை புதுச்சேரி அரசு கல்வித்துறை அவசரகதியில் நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் கல்வி நலனை சீர்குலைய வைத்துள்ளது. நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் மத்திய மாநில அரசுகளின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். புதுச்சேரி அரசானது இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை அரசு உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சோலைநகர் ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சோலைநகர் ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயில் 92ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருத்தேர் பிரமோற்சவ பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், ஊரணி பொங்கல், 30ஆம் தேதி பால்குட காவடி, செடல் புறப்பாடு, இரவு மகா கணபதி முருகன் சக்தி சோலைவாழியம்மன் வீதி உலா நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியான நேற்று காலை அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், மதியம் தாய் வீட்டு வரிசை நடைபெற்றது. மாலையில் மகா கணபதி சக்தி சோலைவாழியம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து இன்று மதியம் சமபந்தி போஜனம், இரவு அம்மன் வீதி உலா, நாளை மாலை அம்மன் வேப்பிலை அலங்காரத்தில் மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி, துணைநிலை ஆளுநர் பங்கேற்பு. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் தாலி செயின் பறிப்பு, 4 மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்த போலீசார். கோடை காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி? குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி அறிவுரை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. புதுச்சேரியில் இந்தி மொழி திணிப்பை கைவிடக் கோரி பல கட்ட போராட்டம், தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் கலந்தாய்வு கூட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன.
வணக்கம்.